சார், நீங்க எங்க போறீங்க? இன்ஸ்பெக்டர் அம்மா அங்க இருக்காங்க. ஹலோ, என்ன விஷயம்? மேடம், 2 மாச கர்ப்பிணிய இப்படி லாக்கப்ல போட்டு அடைச்சு வச்சிருக்கீங்களே, இது நியாயமா? மேடம், கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க ப்ளீஸ், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னமோ சுதந்திர போராட்ட தியாகிய அரெஸ்ட் பண்ணி லாக்கப்ல வச்சுக்க மாதிரி பேசுறீங்க. உன் தங்கச்சி பண்ணி இருக்கிற காரியத்துக்கு அவளை அடிக்காம கூட்டிட்டு வந்ததே பெரிய விஷயம். அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு இவளுக்கு வளகாப்பு. என்ன கெட்ட நேரமும் அது பாதியிலே நின்று போயிடுச்சு. மாசமா இருக்கிற பொண்ணுமா, நீங்களும் ஒரு பொம்பளை தானே, உங்களுக்கு தெரியாதா இந்த கஷ்டம் எப்பேற்பட்டதுன்னு? மாசமா இருக்கிற பொண்ணு செய்யற காரியத்தை அவ செஞ்சிருக்கா? எப்பேற்பட்ட கிரிமினல் காரியம் செஞ்சிருக்கா தெரியுமா? கோர்ட்ல சாட்சி சொல்ல வந்த ஒருத்தனை சொல்ல விடாம தடுத்து போதை மருந்துல விஷத்தை கலந்து அவனை கோமா ஸ்டேஜ்ல கொண்டு போய் விட்டுருக்கா. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருமா, அவன் மட்டும் செத்திருந்தான் வை, அது ஒரு கொலை. ஏற்கனவே உங்க வீட்டு பொண்ணு மேல இன்னொரு சாவுக்கு காரணமா இருக்கான்னு பழி இருக்கு. எத்தனை பேரை சாகடிக்க போறா? நல்லா இல்லம்மா, கொஞ்சம் கூட நல்லா இல்ல. முதல்ல போய் ஏதாவது ஒரு லாயரை பாருங்க. அதை விட்டுட்டு இங்க வந்து அழுது கழுது ஏதாவது கலட்டா பண்ணி ஏதாவது நாடகமாட பாத்தீங்க, நான் ரொம்ப சீரியஸா நடந்துக்க வேண்டியதா இருக்கும். ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க ப்ளீஸ், உங்களை கையெடுத்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். சந்தர்ப்ப சாட்சி எல்லாம் என் தங்கச்சிக்கு எதிராக தான் இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற நிலைமைன்னு ஒண்ணு இருக்கு, அதை யோசிக்கணும்ல. சரி, யோசிக்க வேண்டாம், ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் என் தங்கச்சி கிட்ட பேசிட்டு போயிடுறேன் ப்ளீஸ் மேடம். சரி, போய் சீக்கிரம் பேசிட்டு கிளம்புங்க. தேங்க்ஸ் மேடம். வா. நீ திருந்தவே மாட்டியா? உன்னை மாத்திக்கவே மாட்டியா? நீ பண்ண காரியம்லாம் இன்னைக்கு எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு பாத்தியா? படிச்சு படிச்சு சொன்னமே கேட்டியா? என்னமோ ஜெயிச்சிட்டு இருக்கேன்னு வாய் ஓயாம சொல்லி கடைசியில இதுதான் நீ ஜெயிச்சு பிடிச்ச கோட்டையா? இங்க வந்து சேர்றதுக்காக தான் இவ்வளவு ஆட்டம் ஆடனியா? ஏண்டி உன் வாழ்க்கையை நீயே இப்படி வீணடிச்சிட்டு இருக்க? இன்னும் என்ன மிச்சம் இருக்கு? இதுக்கு மேல மாப்பிள்ளை உன்னை ஏத்துக்க போறாரா, இல்ல சம்பந்தி உன்னை மன்னிக்க போறாரா? இன்னைக்கு வரைக்கும் சுப்பு மேல எந்த தப்புமே இல்ல, சுப்பு தான் என்னோட மருமகள்னு சொல்லிட்டு இருந்த உன் அத்தை இனிமே உன் பக்கம் திரும்பியாவது பாப்பாங்களா? உன்னை கூட பிறந்த தங்கச்சிக்கு மேல நினைச்சிட்டு இருந்தாலே வனிதா, உன்னை பார்த்தா உன் முகத்துல காரி துப்ப மாட்டா? ஏன் இப்படி எல்லார் வயிற்றுச்சலையும் கொட்டிக்கிற? உனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிறவனா ஒன்னா ரெண்டா எத்தனை லட்சம் உனக்காகவே கடன் வாங்கின. நீ சொன்னதெல்லாம் செஞ்ச, நீ கேட்டதெல்லாம் கொடுத்தனே. எப்படியாவது என்னைக்காவது நீ திருந்த மாட்டியா? மனசு மாற மாட்டியா? எல்லா பொண்ணுங்க மாதிரி நீயும் நல்லா இருக்க மாட்டியான்னு ஏக்கம் ஒண்ணுதான். என் நெஞ்செல்லாம் நிரம்பி கிடந்தது, போச்சு, எல்லாமே போச்சு. இப்ப எல்லாமே போச்சு, என் கனவெல்லாம் சதிச்சு போச்சு. ஜெயிக்கிறதும் தோக்குறதும் எல்லாருக்கும் பொதுவான விஷயம்தான். தப்பு செஞ்சிட்டு இருக்கிறவங்க அப்பப்ப ஜெயிக்கும் போது தான் செய்யறது சரின்னு நினைக்கிறது முட்டாள்தனம். நீ செய்யறதெல்லாம் சரின்னு உன் மனசாட்சி சொல்லுச்சுன்னா உன் புத்தி சரியா வேலை செய்யலன்னு அர்த்தம். ஏண்டி, உனக்காகவே வாழ்றோமே. நாங்க 2 பேரும் எத்தனை தடவை எடுத்து சொன்னோம். ஒரு தடவையாவது நாங்க பேசின எதையாச்சும் நீ காது கொடுத்து கேட்டிருப்பியாடி? நான் சொன்ன எதையாவது ஒண்ணு கேட்டிருந்தா கூட எனக்கு இப்படி ஒரு நிலைமை உனக்கு வந்திருக்குமா? அட, நாங்க சொன்னது கூட கேட்க வேண்டாம். பொண்ணு மாத்தி ஒண்ணு எத்தனை தப்பு பண்ண? எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது நம்ம மாட்டிப்போமேன்னு உன் மனசுல படவே இல்லையா? எப்படிங்க படும்? எப்படிங்க இவளுக்கு தோணும்? அறிவு மழுங்கி போய் வெறி பிடிச்ச மிருகமா தெரியறாளே. சூர்யாவோட வாழணும்னு ஒன்ன தவிர வேற எதையாவது நினைச்சு பார்த்திருக்காளா இவ? ஆனா ஒண்ணு சொல்றேன்டி, வாழ்றதுங்கிறது பெரிய விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுவும் நிம்மதியா வாழ்றது, சந்தோஷமா வாழ்றது, யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்காம வாழ்றது எவ்வளவு பெரிய சாதனை தெரியுமா? என்னமோ காசை விட்டு எறிஞ்சு கடையில துணிமணி வாங்குற மாதிரி வாழ்க்கையை வாங்கி போட்டுலான்னு பாக்குறியா? போச்சுடி,
உன் வாழ்க்கையே போயிடுச்சு. இனிமே காலப்புறம் அண்ணன் உன்னை நினைச்சு கண்ணீர் விட்டுட்டே இருக்க போறாரு. எல்லாரையும் கதற வச்சுட்டு அப்படி என்னடி நீ சாதிக்க போற? இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. மறுபடியும் வக்கீலை தேடி ஓடணுமா? என் தங்கச்சி மாசமா இருக்கா, அவளுக்கு கூடிய சீக்கிரத்துல குழந்தை பிறக்க போகுது. அவளை விட்டுருங்க விட்டுருங்கன்னு யார் யார் காலில் போய் விழணும் சொல்லுமா? இன்னும் யார் யார் காலில் விழணும்? யார் காலில் விழுந்தாலும் வெளியில விட மாட்டாங்க. அப்படிலாம் கற்பனை பண்ணாதீங்க. குழந்தை ஜெயில தான் பிறக்கும். கேட்டியாடி? அந்த அம்மா சொன்னதை கேட்டியா? ஆட்டம் முடிஞ்சு போச்சு. உன் அகங்காரத்துக்கு அந்த ஆண்டவனா பார்த்து கொடுத்த தண்டனை தான் இது. எந்த தப்பு பண்ணாத காயத்ரியை பழி வாங்கணும்னு நினைச்சியே, அங்க புடிச்சதுரி உனக்கு சனி. இன்ன வரைக்கும் உன் காலை சுத்தி விடாம துரத்தி துரத்தி அடிக்குது. இது நீ சாகுற வரைக்கும் ஓய போறதில்ல, நீ செத்தா கூட நிக்கிறதில்ல. என்ன பொண்ணடி நீ? ஏங்க, இனிமே நம்ம இங்க நிக்க வேண்டாம். இவளுக்காக நம்ம அழுது அழுத தலை வெடிச்சு சாகுறதை விட நாம இங்க இருந்து போயிடலாம். வாங்க. ராணி, ராணி, நான் சொல்றதை கேளு. ஆயிரம் சொன்னாலும் நீங்க பண்ணது தப்பு. சுப்பு நம்மளோட மருமக, பொறுக்க பிற குழந்தை, இந்த வீட்டோட வாரிசு. அந்த எண்ணம் உங்க மனசுல இருந்திருந்தா இப்படி எல்லாம் செஞ்சிருப்பீங்களா? அட, அவ தப்பே பண்ணிருக்கட்டுமே. எந்த நேரத்துல எது செய்யணும்னு ஒரு வரமுறை வேண்டாம். வேணாம் கோமதி, நீ என்ன ரொம்ப டென்ஷன் படுத்திட்டு இருக்க. சுப்பு விஷயத்துல இன்னைக்கு நான் செஞ்சத நீ என்னைக்கோ செஞ்சிருக்கணும். அப்படி செய்யாம விட்டுட்டு அவ செஞ்சதுதான் சரின்னு நீயும் உன் பொண்ணும் சேர்ந்து கூத்தடிச்சதோட பலன் தான் இன்னைக்கு நாம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது. அப்படி என்னப்பா அவ பெருசா பண்ணிட்டா? சூர்யா அவளுக்கு தாலி கட்டின புருஷன். இவனோட வாழணுங்கிறது தான் அவளோட நோக்கம். நல்லதோ கெட்டதோ அவ செஞ்சது எல்லாமே அதுக்காக தானே. இவன் ஒழுங்கா இருந்திருந்தானா அவ ஏன்பா இந்த மாதிரிலாம் பண்ண போறா? மாப்பிள்ள இருக்காரன்னு பாக்குறேன். என்ன பேச்சு இதெல்லாம்? அவ ஒரு கொலகார பாவி. ஒரு நல்ல குடும்பத்திலிருந்து இருந்து வந்த பொண்ணு இப்படி எல்லாம் யோசிப்பாளா? ஒன்னா ரெண்டா சொல்லி சொல்லி அழிச்சாட்டியம் பண்ணிருக்கா தெரியுமா? இத மன்னிச்சிட்டு போ சொல்றியா? என்னங்க, ஏங்க உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? பழகாப்புங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு தான் தங்குன்னு நம்ம குலதெய்வம் கோவில் பூசாரி சொன்னப்போ நாம அத்தனை பேரும் எவ்வளவு துடிச்சு போனோம்னு உங்களுக்கு தெரியும்ல. காயத்ரியோட கர்ப்பம் கலைஞ்சப்போ தாங்க முடிஞ்சுதாங்க உங்களால? எத்தனை நாள் ராத்திரி தனியா உட்கார்ந்து அழுதுருப்பீங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சீங்களா? ஆண்டவ புண்ணியத்துல இன்னைக்கு வரைக்கும் சுப்புக்கு ஒண்ணும் இல்லாம அவ வயித்துல வளர குழந்தைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. இப்படியே அடுத்த மாசம் வரைக்கும் தாக்கு பிடிச்சு குழந்தை பிறந்துடாதான்னு ஏன் கேக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னடானா? என்னால முடியாது கோமதி. அவ வயித்துல வளர்ற குழந்தைய இந்த வீட்டோட வாரிசுன்னு பெருமையா எடுத்து சீராட்டுறதுக்கு இனிமே என்னால முடியாது. ஒரு தப்பான பொண்ணுக்கு பிறக்க போற குழந்தை தான் வாழ்நாள் முழுக்க எவ்வளவு கஷ்டப்படுங்கிற கவலை மட்டும்தான் என் மனசு பூரா தங்கி இருக்கு. நீங்க பேசுறது ரொம்ப தப்பா இருக்குங்க. நான் பேசுறது தப்பா இல்ல, உன் காதுல தப்பா கேக்குது. அவ்வளவுதான் வித்தியாசம். ஒண்ணு மட்டும் சொல்றேன் கோமதி, இனிமே தயவு செஞ்சு இந்த வீட்ல ஏன் காது பட சுப்புவுக்காக பறிஞ்சு பேசி யாருமே வாங்கி கட்டிக்காதீங்க. அவளை நல்லவன் சொல்றதோ, அவ செஞ்சது சரின்னு சொல்றதோ, அவ அப்படியெல்லாம் தப்பு பண்றவ இல்லன்னு ஆர்கியூ பண்றதோ எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் முக்கியம்னு நினைக்கிறவங்களா இருந்தா இனிமே இந்த வீட்ல யாரும் சுப்புவை பத்தி பேசக்கூடாது. Let's save lungi. Covered the upper body is angi. The fabric which is covered the lower body is lungi. No buttons, no nada, no zip. If you have a lungi, you can sleep anywhere. You can play chess. கட்டப்பட்ட லுங்கில இல்லையா? தாய்பாஸ் ஆடுங்க. It's a game board. நீங்க முக்கியம்தான்ப்பா. எல்லாருமே முக்கியம்தான். சுப்பு மட்டும் ஏன் முக்கியம் இல்லாம போயிட்டான்னு தான் கேக்குறோம். ஏன்னா அவன் ஒரு கொலைகாரி.
ஒரு கொலைகாரிக்காக பறிஞ்சு பேசுங்க, யாருக்கும் அவ்வளவு பெரிய மனசு கிடையாது. நிறுத்துடா. என்னடா பண்ணாவ? யார கொலை பண்ணா? உன் சித்தப்பா பொண்ண கழுத்தை நெரிச்சு கொன்னாளா? இல்ல கத்தி எடுத்துட்டு வெட்டி சாச்சிடுவேன்னு ஓடினாளா? எதுவுமே இல்லல்ல. அவ கொழுப்பு எடுத்து போய் தற்கொலை பண்ணி செத்தா அதுக்கு சுப்பு என்னடா பண்ணுவா? வேணாம் கோமதி, வேணாம். நீ ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்க. இந்த மாதிரி எல்லாம் பேசாத. அவ கொழுப்பு எடுத்து போய் தற்கொலை பண்ணிக்கிறவளா? கல்யாணம் ஆக போகுதுன்னு சொன்னதும் அவ முகத்துல வாழணுங்கிற ஆசை எப்படி தெரிஞ்சது தெரியுமா? வந்தவன் மட்டும் நல்லபடியா வச்சு குடும்பம் நடத்துறவனா இருந்திருந்தா இந்நேரம் அந்த பொண்ணு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருக்கும். கெடுத்து குட்டி சவராக்குனது யாரு? அந்த சுப்பு தானே. அதை இல்லன்னு உன்னால சொல்ல முடியுமா? போலீஸ் கிட்ட அந்த ரவி கொடுத்த வாக்குமூலத்தை நீயே ஒரு தடவை கேட்டாதான் ஒத்துப்பியா? வா வா கூட்டிட்டு விடுங்க. எனக்கு எந்த வாக்குமூலமும் கேட்கணுங்கிற அவசியம் இல்லங்க. எனக்கு சுப்புவும் முக்கியம், அவளுக்கு பிறக்க போற குழந்தையும் முக்கியம். அது முக்கியம் இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு அப்புறம் கெட்ட கோபம் வந்துடும். அத்தை ப்ளீஸ், தயவு செஞ்சு இந்த விஷயத்தால நம்ம வீட்டுக்குள்ள பிரச்சனை வர வேண்டாம். மாமாவுக்கு அவர் நினைக்கிறது சரினா உங்களுக்கு நீங்க நினைக்கிறது சரி. ஆனா இன்னைக்கு சுப்பு அரெஸ்ட் ஆனதுக்கு மாமா மட்டும் காரணம் இல்ல. யாரு காரணங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல. ஆனா நடக்க கூடாதது நடந்திருக்கு. அதத்தான் என்னால தாங்கிக்க முடியல. ஒரு நல்ல காரியம் நடக்கிற இடத்துல போலீஸ கூட்டிட்டு வந்து விலங்கு மாட்டி கூட்டிட்டு போறதெல்லாம் எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? இவர் என்ன சுபுவை மட்டுமா அவமானப்படுத்திருக்காரு? நம்ம குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரையும் சேர்த்து அவமானப்படுத்திருக்காரு. நிறுத்துங்கம்மா. அப்படி என்னமா நீங்க பெருசா அவமானத்தை கண்டுட்டீங்க? சுப்புக்கு இன்னைக்கு நடந்த காரியம் வாழ்நாள் பூரா மறக்க மாட்டோம். நீங்களும் வனிதாவும் தான் சும்மா வயித்துல வளர்ற குழந்தை இந்த வீட்டு வாரிசு வாரிசுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் சொல்றத பாத்திருக்கீங்களாமா? அந்த கேடு கெட்ட வயித்துல என் குழந்தை வளருதேன்னு நினைச்சு நான் அசிங்கப்பட்டு இருக்கேன். அந்த குழந்தை அப்படியே பிறந்து இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் இந்த வீடு வழங்காம போயிடுமா? இதோ பாருங்க, உங்களுக்கு நான் ஒண்ணு நல்லா சொல்றேன். எனக்கு காயத்ரி இருக்கா. நான் காயத்ரியோட சந்தோஷமா வாழ்வேன். எங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை தான் இந்த வீட்டோட வாரிசு ஆகும். அப்புறம் ஏமா கத்துறேங்க? நான் அப்படி என்ன தப்பா பேசிட்டேன்? இதோ பாருங்க, உறவுகளா இருக்கட்டும், உணர்ச்சிகளா இருக்கட்டும், எல்லாம் மனசுல இருந்தா வரும். அன்னைக்கு சொன்னதுதான் நான் இன்னைக்கும் சொல்றேன். சுப்புக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவ என் பொண்டாட்டியும் கிடையாது. அவ வயித்துல வளர குழந்தைக்கு வேணா பயாலஜிக்கல் ஃபாதரா மட்டும்தான் இருக்க முடியும். மத்த வேற எதுக்கும் கிடையாது. இதோ பாருங்க, நான் திருப்பி சொல்றேன். இந்த சுப்புக்கு சப்போர்ட் பண்ற வேலையை இதோட நிறுத்துங்க. இதுதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. வா காயத்ரி. ஏண்டி ஏண்டி இப்படி இருக்க? சரி சார், இது வந்துடுற சார். மேடம், இந்த நகையெல்லாம் இதை கொண்டு போய் லாக்கர்ல வைங்க. அவங்க அண்ணா நீ வந்தவன ஓகே மேடம். இன்ஸ்பெக்டர் அம்மா, சுப்புவை பார்க்கணும். போய் பார்த்துட்டு சீக்கிரம் கிளம்புங்க. சரிங்க. வாங்க. ஏய் சுப்பு, இங்க வா. வாங்குறாருல. நல்லா இருக்கா கண்ணு? புரியலையா? நான் இந்த இடத்த கேட்டேன். சின்னதா அழகா உனக்கு போதுமான அளவுக்கு கரெக்டா இருக்குல்ல? 6 அடி மட்டும் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்ல. படுத்தா வந்துருண்டி. என்ன டவுட் உனக்கு? ஏங்கண்ணே, கொஞ்சம் படுத்து காட்டேன். முழிக்கிற முழிய பாரு. நீ எல்லாம் ஒரு ஜென்மமா? இப்ப தெரிஞ்சிருச்சுல, இப்ப உண்மை வெளியில வந்துருச்சுல. நீ இருக்க வேண்டிய இடம் இதுன்னு காலம் உனக்கு சுட்டி காட்டிடுச்சு. இவ்வளவு தாண்டி உன் ஆட்டம் எல்லாம் இங்க முடியுது. எழுதி வச்சுக்க, இந்த ஜென்மத்துல நீ வெளியில வரப்போறதில்ல. கோர்ட்ல யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு
என் புள்ளைக்கு போதை மருந்து கொடுத்து அவனை சாட்சி சொல்ல விடாம ஜட்ஜையாவுக்கு எதிரிலேயே மயக்கம் போட்டு விழ வச்சு ஈஸியா தப்பிச்சு வெளியே வந்தெல்லாம் நினைச்சல. இப்ப என்னாச்சு? என் புள்ள கண்ணு முடிச்சிட்டான், வாக்குமூலமும் கொடுத்துட்டான். இப்ப நீ லாக்கப்ல இருக்க, அவன் அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். இப்பவும் அவனை கொல்றதுக்கு ஆள் அனுப்பி கடைசியா ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலான்னு நினைச்சிருக்கல்ல? உனக்கு என்ன கொழுப்பு இருக்குண்டி. அடியே, ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான். இப்படி ஆடிக்கிட்டே இருக்கிறவங்களையெல்லாம் ரொம்ப நாளைக்கு ஆட விட்டு வேடிக்கை பார்க்க மாட்டான். அவனுக்கு ஆடுற காலை அடக்கவும் தெரியும், ஓடுற காலை முடக்கி போடவும் தெரியும். அவ வைத்த பாத்தியா? நிறமாசக்காரி. டாக்டர் சொல்லிருப்பாங்களே எப்ப பிரசவம்னு. ஆமா, டேட் உனக்கு என்ன? நல்லபடியா குழந்தை பிறக்கும் நீ மனசார நினைக்கிறியா? நடக்காதுடி, சத்தியமா நடக்காது. இந்த உலகத்துல தர்மம், நியாயம், நீதி, சட்டம், ஒழுங்கு இதெல்லாம் உசுரோட இருந்தா, இந்த வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் ஒண்ணு இருந்தா, இப்ப நான் சொல்றதை எழுதி வச்சுக்க. உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு கூட உன்னை பிடிக்காம போயிட்டு எங்க வயிறை எரிய வச்ச பாரு, அதே மாதிரி தாண்டி உன் வயிறும் எரியும். நீ சுமக்கிற புள்ள வெளியே வந்தா ஒண்ணு உன்னை பார்க்க விரும்பாம போகும், இல்ல அத பார்க்கறதுக்கு நீ இல்லாம போயிடுவ. இது பெத்தவனுடைய சாபண்டி. பலிக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. என்னடி முறைக்கிற? இவ்வளவு பேசுறமே, ஒரு வார்த்தை பதில் சொல்ல முடியுதா உன்னால? எங்கடி போச்சு உன் வாயெல்லாம்? எங்க வீட்டுக்கே வந்து என் பிள்ளைய பேச விடாம தடுக்க என் புருஷங்கிட்டயே பேரம் பேசினியே, அந்த வாயை காட்டு பார்க்கலாம். வக்கீலுக்கு காசை கொடுத்து வாய் அடைப்ப, என் பிள்ளையோட ஃப்ரெண்டுக்கே காசை கொடுத்து விலைக்கு வாங்குவ. விட்டா கோர்ட்டு வரைக்கும் உன் காசு பாயும். சத்தியம்னு ஒண்ணு இருக்குடி, அது சாகாது. உன்ன மாதிரி சதி பண்றவள சாகடிக்கிற வரைக்கும் அது ஓயாது. முடிஞ்சிடுச்சுடி, உன் ஆட்டம் மொத்தம் முடிஞ்சு போச்சுடி. நீ இப்ப நிக்கிற இந்த லாக்கப்பு நீ உள்ள போற இடத்தோட வாசப்படி நினைச்சுக்க. நீ போக போற ஜெயிலு நீ சாகறதுக்கு முன்னாடி நீ வாழ போற வீடுன்னு நினைச்சுக்க. நாம செத்ததுக்கு அப்புறம் கிடைக்க போற 6 அடி நிலம் தாண்டி உனக்கும் நிரந்தரம், எனக்கும் நிரந்தரம். ஆனா அத நாம என்ன செஞ்சு எப்படி வாழ்ந்து எப்படி அடைய போறோங்கிறது தான் நாம வாழ்ந்த வாழ்க்கையோட அர்த்தமே இருக்கு. சார், பேசுனது போதும். எவ்வளவு நேரம் பேசிருப்பீங்க? கிளம்புங்க. ஏங்க, இவகிட்ட என்னங்க பேச்சு? இவ மரமண்டைக்கு இதெல்லாம் புரிய போகுதா என்ன? வாங்க, நீங்க போலாம். இங்க பாருங்க, உங்களுக்கு சுப்பு மேல 1008 கோவம் இருக்கலாம். அவளை கொலைகாரின்னு சொல்லுங்க, இல்ல கொள்ளக்காரின்னு சொல்லுங்க, ஏன் உலகத்திலேயே பெரிய கிரிமினல் அவதான்னு கூட சொல்லுங்க. நீங்க என்ன வேணும்னாலும் சொல்லிட்டு போங்க. ஆனா அவ வயித்துல வளர்ற குழந்தை நல்லபடியா பிறந்து இந்த வீட்டுல தான் அந்த குழந்தை வளரணும். முதல்ல குழந்தை பிறக்கட்டும் கோமதி, அதுக்கப்புறம் எல்லாம் பேசிக்கலாம். குழந்தைய இங்க கூட்டிட்டு வரதா, இல்ல அவ அண்ணன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதா, இல்ல சுப்பு தான் ஜெயிலே வச்சு வளர்க்க போறாளா, இதெல்லாம் கோர்ட் முடிவு சொல்லட்டும். நாமளா ஒரு முடிவுக்கு வர வேணாமன்னு நினைக்கிறேன். எனக்கு மத்த எதை பத்தியும் கவலை இல்ல. அந்த குழந்தைய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வளர்த்தாகணும். போதும், நிறுத்துமா. அப்பா எதை சொன்னாலும் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு. நான் தான் அப்பவே சொல்லிட்டேன்ல, அந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு. அதையும் மீறி நீ அந்த குழந்தைய வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நீ வேற ஏதாவது வீட்டுல போயிட்டு வாழ. இந்த வீட்டுல கிடையாது. சூர்யா, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க?
சுப்புவோட குழந்தைய யாராவது ஒருத்தர் வளர்த்து தானே ஆகணும். அந்த குழந்தை இங்க வளரணும்னு அத்தை ஆசைப்பட்டாங்கன்னா அதுல என்ன தப்பு இருக்கு? அத்தை, நீங்க நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. கேட்டுக்கோடா, உன் பொண்டாட்டியே சொல்லிட்டா. இதுக்கு மேலயும் நீ தையா தக்கன்னு குதிச்சுக்கிட்டு இருந்த அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். வார்த்தையை கொஞ்சம் யோசிச்சு பேசுமா. இதுக்கும் மேல அந்த சுப்புக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய நீ இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வளர்த்து சீராட்டி தாளாட்டி நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நானும் எதுவும் கேட்க மாட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இன்னொரு தடவை என் குழந்தைன்னு சொல்லிட்டு இருந்தேன்னு வைய, அப்புறம் உனக்கு உன் குழந்தை இல்லாம போயிடுவான். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? Stop it. அத்தை அப்படி என்ன தப்பா கேட்டுட்டாங்க? உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அந்த குழந்தை இந்த வீட்டு வாரிசுதான். அது இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அத்தை, தயவு செஞ்சு இந்த பேச்ச இத்தோட விட்டுருங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை தயங்காம பண்ணுங்க. இவரை நான் பாத்துக்கிறேன். காயத்ரி, நீ சும்மா இரு, உனக்கு எதுவும் தெரியாது. எல்லாம் தெரியுங்க. தெரிஞ்ச வரைக்கும் போதும். முதல்ல அத்தையோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கோங்க. சும்மா அத்தைய அழ வச்சு வேடிக்கை பாக்குறதுல என்னங்க இருக்கு? உங்களுக்கும் சுப்புவை பிடிக்கல, மாமாவுக்கும் சுப்புவை பிடிக்கல, எனக்கும் சுப்புவுக்கும் ஆகாது. அதனால என்ன இப்போ? அத்தைக்கு பிடிச்சிருக்குல்ல, அன்னைக்கு பிடிச்சிருக்குல்ல, சுப்பு மேல எந்த தப்பும் இல்லைன்னு இவங்க நம்புறாங்கல்ல. ஆனா அவ குழந்தை என்னங்க பாவம் பண்ணுச்சு? அத்தை அந்த குழந்தைய வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்கல்ல. நியாயமா கொடுக்க வேண்டிய மதிப்பை அத்தைக்கு கொடுத்துதான் ஆகணும். முதல்ல அமைதியா சாப்பிடுங்க. இந்த விஷயத்துல அத்தை சொல்றதுதான் சரின்னு எனக்கு படுது.